ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. இக்கோயில் அமைந்துள்ள நிலப்பகுதி புராண காலத்தில் துறவியான பரசுராமரால் உருவாக்கப்பட்டது என்று நம்பப்படுகிறது. இக்கோயிலின் பிரதான தெய்வமாக சுயம்பு மூர்த்தியான ஜோதிர்லிங்கம் ஆகும். இதன் நடுவில் தங்கத்தினாலான ரேகையுடைய ஒரு பிளவு காணப்படுகிறது. பாபாஜி கொல்லூர் மூகாம்பிகை கோயில் சன்னதியில் முக்கியமாக திரிசக்தி பூஜை, அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் மற்றும் துர்கா லட்சுமி சரஸ்வதி பூஜை அபிஷேகம் செய்கிறார்கள். அந்த ஜோதிர்லிங்க வடிவம் பற்றியும் கூறவும். அந்த இடத்துல ஒரு காடு இருந்தது. இன்னைக்கு கொல்லூர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உக்கூடா தெரியுது. அந்த காட்டில் ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக மூகாம்பிகை என்ற ஒரு பெண் அவதாரம் தேவைப்பட்டது. வந்தது இந்த அசுரன் மூகாசுரன் அந்த பேர். அவனை அழிச்சதுனால மூகாம்பிகை பேர். அந்த மாதிரி ரொம்ப உக்ரமாக அந்த காட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தது. இப்போ ஆதிசங்கராச்சாரியார் அந்த இடத்துக்கு போன போது அவளை சாந்தப்படுத்தி, உக்ரகமாக இருந்த அந்த அம்பிகையை சாந்தப்படுத்தி கொண்டு வந்து கொல்லூரில் பிரதிஷ்டை பண்ணார். அங்கே வந்து முதல்ல கூட வந்து ஒரு ஃபேஸ் வச்சுருப்பாங்க, முகப்படம். அதுக்கு பின்னால் ஒரு லிங்கம் தான் இருக்குது. அந்த லிங்கத்தில் ஒரு எஸ் மாதிரி ஒரு ஸ்வர்ண ரேகைன்னு சொல்லுவாங்க, ஒரு எஸ் மாதிரி இருக்கும். ஒரு சிவசக்தி ஐக்கிய சொரூபினியே நமஹ அப்படின்னு சிவன் சக்தி ரெண்டும் சேர்ந்த ஒரு லிங்காகார வடிவத்தில் அது இருக்கிறது. அதுக்கு ஃபேஸ் பெண் மாதிரி இப்போ வச்சுட்டாங்க. பின்னால் ஜனங்களுக்கு அபிஷேகத்துக்கு எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு சரியும் கொண்டு வச்சாங்க, ஒரு பெரிய சரியும் கொண்டு வச்சாங்க. கொல்லூரில் நீங்கள் சோபனிகா நதிக்கரையில் இருக்குது. உள்ள ஊருக்குள்ளே நுழையும் போதே பெரிய நதி இருக்கும். அதுக்கப்புறம் கோயிலுக்கு எதிர்த்து ஒரு நதி இருக்கும். கோயிலுக்குள்ளே நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடில் முருகன், அதை சுற்றி யாகசாலை டெய்லி அந்த யாகம்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முப்பது ஒரு வருஷம் 2 வருஷம் கூட ஆகும். அதை தாண்டி நேராக பார்த்தீங்கன்னா பஞ்சலிங்கங்கள் இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு கேட்டு, வெளியே போயிட்டு உள்ள வரதுக்கான ஒரு கேட்டு. அதுக்கு அடுத்து ஒரு ஆஞ்சநேயர் தனியாக இருப்பார். அதை சுற்றிக்கிட்டு இந்த பக்கம் வரும்போது கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவல் டு கணபதி, பட் அது பேர் வேறு, ஒரு நிற்கிற கோலத்தில் நிற்கும். அண்ட் இதுதான் அந்த கோயிலுடைய அமைப்பு. கோயிலில் ஒரு மிளகு கலந்த, ஏன்னா அது ஒரு காட்டில் இருந்த கோயில் இல்லையா, அதனால் அந்த காலத்தில் நைவேத்தியமே ஒரு மிளகு பால் மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அது நைட்டில் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி. மிளகு கஷாயம்னு வச்சுக்கோங்க, பாலில் கலந்து, அது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. ஸோ கொல்லூர் ரொம்ப விசேஷமான கோயில் தான். எம்ஜிஆர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து பெரிய அளவுக்கு அவர் சக்ஸஸ் ஆனார். அதனால் அவருக்கு யாரோ மதுரையில் கொடுத்த தங்க வாழை கூட கொல்லூர் மூகாம்பிகைக்கு கொடுத்துட்டாரு. ஒன்று. ரெண்டாவது, இங்கேருந்து ஒரு ட்ரெயினில் அவர் வலம்புரி ஜான், இந்த இளந்தேவன், இந்த மாதிரி கவிஞர்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நேராக கொல்லூருக்கு போய் அங்கே ஒரு புக்கு அரங்கேற்ற சொன்னார். மூகாம்பிகையே முழு நிலவே அப்படிங்கிற ஒரு புக்கு, இளந்தேவன் எழுதிய கவிதைகள் தொகுப்பு அங்கே வெளியிட்டு பண்ணார். அண்ட் வாழ்நாளெல்லாம் ஒன்று அவருக்கு அந்த ஃபெய்த், அம்மா தான் அவர் கும்பிட்டுருந்தார். அவருடைய அம்மாவே அவருக்கு வீட்டில் கூட கோயில் மாதிரி கட்டி வச்சுருக்காரு. அதனால் அம்பாலாம் மூகாம்பிகையை கும்பிட்டுக்கிட்டு உட்காந்துருந்தார். இதெல்லாம் இந்த கொல்லூர் சம்மந்தப்பட்டது. கர்நாடகா என்பது பரசுராம கஷேத்திரம். அதாவது இலங்கையில் இருந்த ராட்சசிகள்லாம் அவங்க ஹஸ்பண்ட்லாம் இறந்து போயிட்டாங்க. இலங்கை பற்றி எரியுது. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் பரசுராமர்கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் எங்கே போவேன், எங்கள் நாடு பற்றி எரியுதுன்னு. அவர் தன்னுடைய கோடலியை வீசி எறிகிறாரு. அப்போ ஒரு பூமி பரப்பு மேலே வருது. அது உங்களுக்கு கோகர்ணத்திலேருந்து ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் இந்த கோட்டயம் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட இடங்கள். திருவனந்தபுரம், புனலூர், இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தப்பட்டது. இது வரைக்கும் பரசுராம தேசம்னு பேர். அங்கே 18 விதமான தெய்வங்களை அவர் பிரதிஷ்டை பண்ணார். அதாவது குருவாயூரப்பன், சபரிமலை ஐயப்பன், இந்த மாதிரி மூகாம்பிகை, பல விதமான தெய்வங்களை பிரதிஷ்டை பண்ணி அங்கே பெண்கள் தான் இருந்தாங்க. ஸோ மகாபாரத காலம் வந்தபோது அள்ளி ராஜ்யம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாமே பெண்களாக இருக்கிற ஒரு நாடு.
அந்த அல்லிராஜ்யம்ன்றது பரசுராமரால் உற்பத்தி செய்யப்பட்ட கொங்கன், கேரளா இதெல்லாம் சேர்ந்த ஒரு பூமி, அவ்வளோதான். அண்ட் அதுக்கப்புறம் அங்கே ஒரு பெக்குலியர் கஷ்டம் இருந்தது. ஏன்னா பரசுராமர் பெண்களுக்காக கொடுத்த லேண்ட் இல்லையா, அதனால் அந்த ஊரில் இருக்கிற சொத்து பத்து எல்லாமே பெண்களுக்கு தான் சொந்தம், ஆண்களுக்கு எந்த சொந்தமும் கிடையாது. ஸோ அங்கே பெண்களுக்கு இவ்வளோ சொத்து இருக்கிறதுனால 100 சவரன் 200 சவரன் நகை கொடுத்து தான் அந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் வந்தது. இதுக்கு மருமக்கள் வெளிமான்மியம்னு பேர். இந்த பழக்கம் பெண்களுக்கு தான் சொத்து அப்படிங்கிற உரிமையோடு அல்லிராஜ்யம் அர்ஜுனன் காலத்துக்கு பின்னால் வந்தது. அப்படியே கேரளா வந்துச்சு. அண்டு அங்கே இந்த 18 கோயில்கள் இருக்குது. ஜனங்கள்லாம் கொஞ்சம் நிறைய தண்ணி இருக்கிறதுனால டெய்லி குளிக்கிறாங்க. அண்ட் கோயிலுக்கு விளக்கல்ல எண்ணெய் ஊற்றத்துக்கு எண்ணெய் எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற எல்லா விளக்குலேயும் டெய்லி இல்லை வாரத்தில் 2 நாள் 3 நாள் எல்லா விளக்கும் கோயிலை சுற்றி ஏற்றுறாங்க. இப்போ தீபமங்கள ஜோதி நமோ நம்ம என்கிற நிலையில் அருளாளர் வருகின்ற நேரம் இது 1000 மணி விளக்கு ஏற்றுங்களேன் அப்படின்வாங்க. அதனால் ஆயிரக்கணக்கான இந்த விளக்குகள் அது ஒரு பெரிய தவம் மாதிரி செய்கிறாங்க. எல்லாத்தையும் துடைப்பாங்க டெய்லி. அவங்க அந்த விளக்கெல்லாம் துடைச்சி அந்த கறியெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பியும் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி ஜெகஜோதியாக அந்த கோயிலை வச்சுருப்பாங்க. அதனாலேயே அந்த கோயிலுக்கு ஒரு சாநித்தியம் இருக்கும். இந்த இவ்வளோ விளக்கு ஏற்றுறாங்க டெய்லிங்கிறதுனால ஒரு பவர் அந்த கோயில்கள்லாம் இருக்குது. அங்கே இருக்கிற நம்பூதிரிகளும் வந்து ஒழுங்காக பூஜை பண்ணுறாங்க. நீ டிக்கெட் வாங்கின்னு போனால் கூட அர்ச்சனைக்கெல்லாம் அந்த கோயிலை நீ சுற்றி வர்ற போது அங்கே ஒரு ஆள் உட்காந்து உனக்கு தீர்த்தமும் கொடுப்பான். அந்த மாதிரி டிக்கெட் வாங்காதவங்களுக்கு வெளிப்பிரகாரத்தில் ஒருத்த உட்காந்து தீர்த்தம்லாம் கொடுத்துன்னு உட்காந்துருப்போம். அந்த நம்பூதிரிங்க நேரடியாக அவங்கக்கிட்ட இன்ட்ராக்டே பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டிக்கு வருவாங்க, காலை கழுவுவாங்க, உள்ளே போவாங்க, பூஜை பண்ணுவாங்க. அது மாதிரி ரொம்ப அவங்களுக்கு சில நியமங்கள்லாம் இருக்குது. ஒரு பையன் பிரம்மச்சாரியாக இருக்கிற போது அவங்க குலதெய்வத்துக்கு ஒரு கோயில் இருக்கும். அந்த குலதெய்வத்து கோயிலில் அந்த பிரம்மச்சாரி பையனை கொண்டு போய் போட்டுருவாங்க. டெய்லி ஒரு கட்டு சாதம் வீட்டிலேருந்து கொண்டு போய் வச்சுருவாங்க. அவன் அந்த கட்டி சாதத்தை சாப்பிட்டு எப்போ பாரு ஜபம் பண்ணி அவனுடைய குலதெய்வத்தை அவனுக்கு எப்போ அருள் செய்யுதோ அன்றைக்கி தான் அவன் வீட்டுக்கே வரலாம். அது வரைக்கும் அந்த கோயிலே தான் இருக்கணும். அதனால் மற்ற ஊரில் இருக்கிற இந்த கோயில் பிரிஸ்டுங்களை விட கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தினால நிறைய பேருக்கு அங்கே நல்ல இது இருக்குது, ஒரு சேஞ்சஸ், ஒரு பவரெல்லாம் இருக்கிறது. ஸோ அந்த 18 க்ஷேத்திரங்களில் ஒன்று இந்த கொல்லூர் மூகாம்பிகா என்று சொல்லக்கூடியது. அங்கே வந்து இந்த துர்தேவதைகள் இதில் இருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றுறதுக்கான ஒரு பவர் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஏன்னா சிவசக்திங்கிற நிலையில் ப்ளஸ் ஞானத்துக்கும் அது உதவுகிறது என்ற நிலையில். ஒரு காலத்தில் ரொம்ப ப்ரிமிட்டிவாக இருக்கும். ஊரில் பெரிய அளவுக்கு ஹோட்டல் கிட்டல் அதெல்லாம் இருக்காது. அங்கே இருக்க போத்தின்னுவாங்க, அவங்கெல்லாம் கொங்கன்லேருந்து வந்து தான் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வீடுங்கள்லேயே அவங்க போகிற பக்தர்களுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்து சமைச்சு போட்டு அவங்க கூடயே வந்து பூஜைலாம் பண்ணி வச்சு அப்படி தான் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ கொஞ்சமாக நிறைய கேரளாக்காரங்கெல்லாம் அங்கே போய் ஹோட்டலு லாட்ஜெல்லாம் கட்டி விட்டாங்க. நிறைய கட்டியிருக்காங்க. இப்போ ஒன்றும் தங்கறதுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. தேவஸ்தானத்துக்கு பழைய இதெல்லாம் இடிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் 10 ரூபா தான் வாடகைங்க. எல்லாத்தையும் இடிச்சிட்டு புதுசாக நிறைய ஒரு 4 பிளாக் கட்டி வச்சுருக்காங்க வேறு இடங்களில். ஸோ அங்கேருந்து நீங்கள் அந்த குக்குடாத்திரி போகணுன்னா வழி இருக்குது, பட் யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அங்கே ராஜநாகம்னு ஒன்று இருக்குது. ராஜநாகம்னா என்ன, அதனுடைய விஷம் இருக்குது இல்லையா, அதுலேருந்து யாரும் தப்பிக்கவும் முடியாது. அதனால் அந்த காட்டில் நிறைய ராஜநாகங்கள் இருக்குது. அதை வச்சு ஸ்ரீகாந்த் நடித்த ஒரு சினிமா கூட ராஜநாகம்னு எடுத்தாங்க. ஸ்ரீகாந்த் நம்ம மெட்ராஸ் ஆக்டரில் அவன் நடித்த ஒரு படம் எடுத்தாங்க. அந்த காட்டில் அந்த ராஜநாகங்கள் இருக்குது. அண்டு ஒரு அருவி கொட்டின்னு இருக்கும், அந்த இடத்துல நிறைய இதெல்லாம் இருக்கும். அப்படின்னா ஜனங்கள்லாம் அங்கே போகிறதில்லை, அந்த காட்டுக்குள்ளே போகிறதில்லை. இல்லைன்னா வழி இருக்குது போகிறதுக்கு. நீங்கள் அங்கேருந்து நேத்ரவதின்னு ஒரு ஆறு உற்பத்தி ஆகிற இடத்துக்கு பஸ்ஸுங்க போகுது. அதில் ஒரு இடத்துல இறக்கி விட்டுருவாங்க. நீங்கள் காட்டுக்குள்ளே போனால் இதெல்லாம் அந்த இடத்துல இருக்குது. நல்ல பவர்ஃபுல் டெம்பிள், யார் வேணால் போகலாம். நிஜமாகவே அங்கே போனால் நல்லது நடக்கும். ஒரு நேரம் நான் போனேன் அந்த கோயிலுக்கு. முதல்ல 1980களில் நினைக்கிறேன் நான் போனேன். இப்போது எனக்கு ரொம்ப ஹை ஃபீவர் வந்துச்சு. ஏன்னா அந்த கோயிலுக்கு போனேன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போகும். ஹை ஃபீவர் வந்துட்டு உடுப்பியில் ஒரு ஹோட்டலில் ரூமே கிடையாது, படிக்கட்டு கீழே படுத்துன்னு இருந்தேன் நான். அதனால் அங்கே போனால் நல்லது நடக்கும்ன்றது நம்முடைய அனுபவத்தில் கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய தடவை போயிருக்கோம், வந்திருக்கோம், அதெல்லாம் வேறு விஷயம். இட்ஸ் a வெரி பவர்ஃபுல் டெம்பிள்.
இறைநிலை தேடி அலைவோர்க்கு முதலில் பொருள் தேடி அலைய வேண்டும் என்று கூறலாமா? ஔவையார் பொருள் தேடி செல் என்கிறார். திருவள்ளுவர் அருள் பொருள் இரண்டும் தேவை என்கிறார். தாங்கள் பலமுறை நான் அருளை பொருளாக மாற்றுகிறேன் என்கிறீர்கள். இது பற்றி விளக்கவும். What applies to me doesn't apply to everyone. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இந்த உலகத்துக்கு என்ன பேர்? இகம். அந்த உலகத்துக்கு என்ன பேர்? பரம். பரம்னா அப்பாற்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த உலகத்தில் நீ இருக்கணும்னா துட்டு தேவைப்படும். இப்போ ஒரு 4 கோயில் சுற்றணும், உனக்கு தான தர்மம் பண்ணணும், உன் குடும்பத்தை பார்த்துக்கணும் இல்லையா? இதுக்கெல்லாம் பணம் தேவைப்படும். நீ வெறும் சாமியாராகி சுற்றி இருந்தியானாக்கா உனக்கு பணம் எங்கேருந்து வந்துடும்? உனக்கு சாப்பாடு யாராவது போட்டுருவாங்க. கோயிலில் கூட இப்போ கர்நாடகாவில் நிறைய கோயில் இருக்குது. தர்மஸ்தலா, சிருங்கேரி, சுப்பிரமணியா, கொல்லூர், அதுக்கப்புறம் கோகர்ணம், கும்பாசி, நிறைய கோயில் இருக்குது. எல்லா கோயிலையும் சாப்பாடு போடுவாங்க. ஸோ சாப்பாடுன்றது ஒரு பிரச்சனை இல்லை, தங்கிறதுங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையுமே தங்கிறதுக்கு ஏதோ ஒரு சவுல்ட்ரி மாதிரி எல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க. உங்களுக்கு ரூம் வேணான்னு சொன்னால் கூட கோயிலில் 2 வேளை சாப்பாடு போட்டுருவாங்க. நான் சொல்கிற எல்லா கோயில்லையும் 2 வேளை ஒரு சாதம், ஒரு கொஞ்சம் பாயசம், ஒரு சாதத்தில் ஃபஸ்ட்டு ரசம் போடுவாங்க, அதுக்கப்புறம் அதிலே நிறைய காய் போட்டு ஒரு சாம்பார் போட்டு அதிலே மோர் ஊற்றிடுவாங்க. எல்லா கோயில்லையும் கிடைக்கிது. கோயிலில் நிறைய தேங்காய் வந்துச்சுன்னா அன்றைக்கி ஒரு தொகையல் மாதிரி பண்ணி போடுவாங்க. இதுதான் அங்கே இருக்கிற கர்நாடகா சிஸ்டம். அண்டு எல்லா கோயில்லையும் சாப்பாட்டுக்கு வழி இருக்குது. எல்லா இடத்துலையுமே ஆறு ஜம்முன்னு ஓடின்னு இருக்குது. ஸோ ஆற்றுல குளிச்சியா, அங்கே இருக்கிற சத்திரங்களில் தங்கனியா, கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணியா, தியானம் பண்ணலையோ சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கலாம். கொல்லூர்லலாம் பஃபே மாதிரி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு சர்வுக்காக ஒரு டேபிளும், அதை முடிச்சுட்டு உனக்கு செகண்ட் சர்வ் வேணும்னா இந்த சைடில் இன்னொரு டேபிள் இருக்கும். அதனால் அதுவும் நீ கண்டென்டாக சாப்பிட முடியும், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தர்மஸ்தலாலெல்லாம் நல்லா கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் உட்காரத்துக்கு பெஞ்சு போட்டிருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் கீழே உட்காந்துட்டு சாப்பிட்ற மாதிரி போட்டிருப்பாங்க. நிறைய கோயில்களில் கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சிஸ்டம் இருக்கும். இந்த சுப்பிரமணியான்ற கோயில் இல்லையா, அங்கே ஒரு அட்சய பாத்திரம் இருக்குது. அந்த அட்சய பாத்திரம்னா என்ன, அதில் ஒரு தடவை படைச்சிட்டாங்கன்னா எவ்வளோ பேருக்கு வேணாலும் சாப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும், குறையவே குறையாது. அங்கே ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் ஒரு நாள் காட்டுக்குள்ளே ஓடி போயிட்டார். அங்கேருந்த ஒய்சால ராஜா சொல்கிறான், சாமி நீங்கள் போயிட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு காத்தால அங்கே போய் அந்த ஆற்றுக்கிட்ட நில்லு அப்படின்றாரு. பார்த்தா அதில் ஒரு அட்சய பாத்திரம், ஒரு சம்புனாக்கா ஒரு பூஜை பொட்டி மாதிரி ஒன்று வருது. அதை எடுக்கிறோம். அவர் சொல்கிறாரு, நான் வர்ற வரைக்கும் இதை வச்சு நீ பூஜை பண்ணிக்கிட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்குள்ளே தான் அவருடைய ஆத்மாவை அவர் வச்சுருக்கக்கூடிய சாலக்கிராம கல் இருக்குது. இவன் என்ன பண்ணுறான், அந்த அட்சய பாத்திரத்தில் இன்றைக்கும் படைக்கிறாங்க, சாமிக்கெல்லாம் போகிறாங்க, எல்லாம் இருக்குது. பக்கத்தில் நரசிம்மர் சந்நிதி இருக்குது இந்த சுப்பிரமணியா கோயிலில். இந்த சைடில் அந்த நரசிம்மர் சந்நிதியை மெயின்டைன் பண்ணுறவங்க தான் இந்த கோயிலை கூட மெயின்டைன் பண்ணுறாங்க. அங்கே அந்த பாக்ஸ் இன்றைக்கி இருக்குது. அந்த ராஜா சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறான், அதை திறக்க முயற்சி செய்கிறான். திறக்க முடியல. யானையை கூப்பிட்டு திறக்க வைக்க பார்க்குறான். இப்போ அவன் உடம்பெல்லாம் பற்றி எரியுது. அதனால் நீ தப்பு பண்ணிட்ட, உன் மாதிரியே ஒரு சிலையை பண்ணி இந்த மூலையில் வைக்க சொல்லு. இந்த கோயிலுக்கு வர்ற ஜனங்கள்லாம் உப்பு மிளகு ரெண்டையும் அந்த சிலை மேலே போட போட உன்னுடைய அந்த தப்பு மன்னிக்கப்படும் அப்படின்னு. இன்றைக்கும் எல்லோரும் அங்கே போகிறவங்கெல்லாம் உப்பு மிளகு போட்டுன்னு இருப்பாங்க அவங்க மேலே. ஸோ சுப்பிரமணியாவை பொறுத்த மாத்திரம் பழைய கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த பழைய கோயில் தான் ஒரிஜினல் கோயிலாக இருந்தது. ஜனங்க நிறைய வர ஆரம்பித்தோடனே அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி புது கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள்லாம் போகிறீங்க இல்லையா, அது புது கோயில். பழைய கோயிலுக்கும் போகிறாங்க ஜனங்கள்லாம். அந்த பழைய கோயிலுக்கும் புது கோயிலுக்கும் நடுவில் ஒரு சுரங்கம் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே ஒரு பாம்பு இருக்குது, 6 தலை நாகம். அது மற்ற நேரங்களெல்லாம் பழைய கோயிலில் தான் இருக்கும். இவங்க இங்கே சர்ப யாகம் பண்ணி பூஜை பண்ணுற நேரத்தில் அந்த சுரங்கம் வழியாக அந்த யாருமே பார்க்க முடியாது. ஒருத்தர் தான் அதை பார்க்க முடியும். அது திரையெல்லாம் போட்டுட்டு அதுக்கு உள்ளே போய் அவர் கற்பூரம் காட்டிட்டு வந்துடுவார். அங்கே இருக்குது ஒரு 6 தலை நாகம் இன்றைக்கும் இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லான டெம்பிள். யாருக்கெல்லாம் ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கோ, சோரியாசிஸ்ன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி இல்லை நாகம் சம்மந்தப்பட்ட தோஷங்கள் உள்ளவங்க எல்லாம் அந்த கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிவிட்டு ஒரு 3 நாள் தங்கி சாப்பிட்டு வந்தால் நல்லாயிடும். ரொம்ப பவர்ஃபுல் கோயில் சுப்பிரமணியாங்கிறது.
ஸோ கர்நாடகா இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் டெம்பிள் வர்ஷிப். நல்லா ஆச்சாரமாக மடியாக பண்ணுவாங்க. எஸ்பெஷலி இந்த குங்கணம் பண்ணுறாங்க இல்லையா, மேங்களூரு அந்த சைட்லலாம் இன்னும் சீரியஸாக பூஜைலாம் பண்ணுவாங்க. இட் கோஸ் அப் டு கோகர்ணம். அது வரைக்கும் எல்லாமே இவங்க பூஜை பண்ணுற இடம். எல்லா கோயில்லையும் சாப்பாடெல்லாம் போடுவாங்க. எல்லா இடத்துலையும் தங்கறதுக்கு நல்ல இடமே இருக்குது, ஹோட்டலுங்களும் இருக்குது. அந்த ஊரில் எப்படின்னா, யாராவது வெளியூர்லேருந்து வந்துட்டான்னா அவனுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அவங்க ஊர்லலாம் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்குது. கோயில் சாப்பாடை அவங்க ஒரு மினி லாரியில் வச்சு எல்லா ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்கும் போடுறாங்க. உங்கள் மதிய உணவு இருக்கு இல்லையா, அது மாதிரி கர்நாடகாவுடைய மதிய உணவு ஸ்கீம் கோயிலிருந்து போகும், எல்லா இடத்துக்கும் போகும். அவங்க விவசாயத்தில் வர்ற முதல் அறுவடை இருக்கு இல்லையா, அதை கோயிலுங்களுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க. அது ஒரு பழக்கமாகவே வச்சுருக்காங்க அவங்க. அண்ட் வெளியூர் ஆளுங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளூர் ஆளுங்கள்லாம் வந்து உட்காருவாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ தே ஹாவ் எ டைப் ஆஃப் எ டிசிப்ளின். ஸோ கர்நாடகாவில் நிறைய நல்ல கோயில்கள் இருக்குது. கொல்லூரை பொறுத்த மாத்திரம் அது சொர்ணரேகை இருக்கக்கூடிய ஒன்று. அதுக்கு மேலே ஒரு முகப்படம் வச்சு பின்னால் ஒரு கல் சிலையும் வச்சுருக்காங்க, ஜனங்கள்லாம் கும்பிடுற மாதிரி. ஆனால் அந்த கோயிலில் எதிரிலேயே நதி இருக்குது. அந்த நதியில் போய் குளிச்சிங்களாம், போய் சாமி கும்பிட்டிங்களான்ற மாதிரி. அப்பப்போ கோயிலில் அந்த 6 கால பூஜை நேரத்துக்கெல்லாம் கட் பண்ணிவிடுவாங்க, க்யூ கட் பண்ணுவாங்க. ஆனால் பூஜைலாம் ஒழுங்காக பண்ணுவாங்க. அங்கே மூலஸ்தானத்தில் பூஜை பண்ண மாட்டாங்க. தனியாக ஒரு திண்ணை மாதிரி இருக்கும். யாரெல்லாம் பணம் கட்டுறீங்களோ அவங்களெல்லாம் அந்த திண்ணை மேலே உட்கார வச்சு அங்கே உங்களுக்கு பூஜைலாம் பண்ணுவாங்க. இந்த வாட் எவர் பூஜைஸ் அங்கே இருக்கும் போர்டில் அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. பிரசாதம் மாத்திரம் மூலஸ்தானத்துக்கு எதிரில் வச்சு ஐரி விடுவோம், தட்டில் ஒரு இலையில் வச்சு போட்டுருவார். ஸோ நல்ல கோயில் போகலாங்க. கர்நாடகாவே பொதுவாக நிறைய தண்ணி இருக்கும், நிறைய காடுங்க இருக்கும், நிறைய என்ன சொல்கிறது, பூஜையெல்லாம் ஒழுங்காக நடக்கும், சாப்பாட்டுக்கு வழி இருக்கும். அதனால் ஒரு புண்ணிய பூமி தான். கேரளாவும் அதே மாதிரி தான். ஆனால் கேரளாவில் சாப்பாட்டு கொஞ்சம் கஷ்டம். கர்நாடகா கோயிலில் சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. கேரளா கோயிலில் இப்போ தான் கொஞ்சமாக போடுறாங்க. சபரிமலையில் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் குருவாயூரில் போடுறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரைக்கும் போட்டு மற்றவங்களுக்கெல்லாம் உண்டை சாதம் கையில் போட்டுருவாங்க. ஆனால் கேரளாவில் கொஞ்சம் இது கம்மி. வேறு கர்நாடகாவில் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஆந்திராவில் இங்கேருந்து நீங்கள் போகிற வழியில் நெல்லூர்கிட்ட ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து போன ஒரு சாமியாருடைய கோயில் இருக்குது, மடம். அந்த இடத்துல டேபிள் மேலே இலை போட்டு சாம்பார், ரசம், பப்பு அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அன்னவரம் கோயிலில் போடுறாங்க, சிம்மாச்சலம் கோயிலில் போடுறாங்க. நிறைய கோயில்கள்லாம் ஆந்திராலேயும் ஆரம்பிச்சிட்டாங்க. மந்திராலயம் உங்களுக்கே தெரியும், ராகவேந்திரர் கோயிலில் போடுறாங்க. ஜனங்க வேஸ்ட் பண்ணுறாங்கன்றதுனால இப்போ ₹1 கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிக்கணும். ஏன்னா அந்த நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிடுறான், ஓசி சாப்பாடு தானே. அவன் வந்து ₹1 இருந்தால் தான் அவனுக்கு ஒரு பயம் இருக்கும்ன்றதுனால ₹1 வாங்கினேன். அங்கேயும் வந்து ஒரு ஆச்சாரமாக இருக்கிறவங்களுக்கு தனி பந்தி உங்களுக்கு போடுறாங்க. சிருங்கேரியில் அதே மாதிரி தான். ஸோ அதாவது உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு வச்சுக்கோ, நீ பேசாமல் ஓடி போயிடு. இங்கேருந்து என்னத்துக்கு ஆஃபீஸ் போய் 10,000 15,000 சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு இந்த டென்ஷன்லாம் வேணாம். ஜாலியாக போ. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, வடநாட்டில் நிறைய இடங்குது, சூப்பர் இடம்லாங்குது. ஹரித்வார், ரிஷிகேஷ், எங்கே போனாலும் சாப்பாடு போடுவாங்க. அங்கே வந்து நல்ல மரியாதை. போட்டிலெலாம் காசு வாங்க மாட்டாங்க, ரயிலெல்லாம் காசு வாங்க மாட்டாங்க நார்த் இந்தியாவிலலாம். ஸோ உனக்கு சமைச்சு சாப்பிட்ணுன்னாலையும் அங்கே வந்து நிறைய கோயில்கள் இருக்குது. கீதா மந்திர்னு இருக்குது. அங்கே போனால் அவங்க உனக்கு ஒரு ஸ்டவ்வு, பாத்திரம்லாம் கொடுத்து அரிசியெல்லாம் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நீ 5 வருஷம் அந்த ரிஷிகேஷில் இருந்துட்டேன்னா உனக்கு கங்கை நதிக்கரை ஓரமாக ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்ன ரூம் மாதிரி கொடுப்பாங்க. நீ கங்கையில் குளிக்கலாம், ஆசிரமத்துலேருந்து கொண்டாந்து சாப்பிட்டுக்கலாம், இல்லை நீ சமைச்சு சாப்பிட்லாம், ஆனந்தமாக இருக்கலாம். அதனால் யாராவது கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தால் பண்ணிக்காதீங்க, ஓடி போயிடுங்க. Question from Neeraja Jayaraman. Can we consider any individual who has the title of a yogi or a siddha to be a Jivan Mukta? Jivan Mukta is different, yogi is different, siddha is different. சித்தர்கள் என்பவங்க ஏற்கனவே இருக்கிற ஒருத்தருடைய எனர்ஜி டிரான்ஸ்ஃபரில் வர்றவங்க. அதாவது ஏற்கனவே ஒரு சித்தர் இருப்பார், அவருடைய உடம்பில் இருக்கிற அந்த எனர்ஜியை இன்னொருத்தருக்கு மாற்றி விடுவார். அவருக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஏன் மாத்திரான்னு. ஸோ இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. ஏற்கனவே இருக்கிறது வந்து சேரும். அண்ட் யோகம் பண்ணுறது என்னன்னா, நீ முயற்சி பண்ணும்.
யோகத்தினுடைய கரெக்ட் மீனிங் வந்து ஜோடி சேர்க்கறது. எதை ஜோடி சேர்க்குற? வெளியில் இருக்கிற உலகத்தையும் உனக்குள்ளே இருக்கக்கூடிய உலகத்தையும் நீ ஜோடி சேர்க்குற. உனக்குள்ளேயும் ஒரு உலகம் இருக்குது, வெளியில் இருக்கிறதெல்லாம் உன்னுடைய உடம்புலையும் இருக்குது. அதுக்கு பேர் அண்டம், இதுக்கு பேர் பிண்டம். இப்போ வெளியில் ஒரு சூரியன் இருக்குன்னா உனக்கு இந்த இடத்துல சூரியன் இருக்குது. வெளியில் சந்திரன் இருந்ததுன்னா உன் மனசு சந்திரன். வெளியே ஒரு முருகன் இருந்தான்னா உன்னுடைய இதய குகை முருகன். உன்னுடைய 5 விரல்கள் இந்திரன். உன்னுடைய இந்த இடத்துல இருக்கிறது வருணன், இந்த இடத்துல இருக்கிறது அக்னி. உன்னுடைய பாதங்கள் விஷ்ணு. இப்படி வெளியில் இருக்கிற எல்லா தேவர்களும் தெய்வங்களும் நம்ம உடம்புலையும் இருக்குது. அப்போது இந்த யோகான்றது என்னென்னா ஜோடி சேர்க்கறது. வெளியில் இருக்கிறதையும் நமக்குள்ளே இருக்கிறதையும் நம்முடைய மைண்ட் கண்ட்ரோல் மூலமாக ஒன்று சேர்க்கறது. டு கெட் கான்டாக்ட் வித் திஸ் அண்ட் தட்டுங்கிற மாதிரி. ஆனால் ஜீவன் முக்திங்கிறது இது ரெண்டுமே கிடையாது. சித்தர்கள் தத்துவமும் கிடையாது, யோகிகள் தத்துவத்திலையும் கிடையாது. ஜீவன் முக்திங்கிறது ஒரு ஆசானுகலம் துகளாயினபின் பேச அனுபூதி பிறக்குங்கிற மாதிரி எந்த ஆசையும் இல்லாமல் இருக்கிற ஒரு நிலை. எல்லா மர என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. அதுதான் எல்லா மர, எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. அதுக்கு நேக்கட் மைண்டுன்னு பேர். நிர்வாணம், வாச்சா மகோச்சரம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அது இந்த உலகத்தில் இருக்கிற போது தான் உன்னால் அச்சீவ் பண்ண முடியும். உலகத்தில் நீ இருக்கப்போ மனுஷனாக இருக்க, மனிதனாக இருக்கிற போது எண்ணங்களை குறைச்சிக்கிட்டே வரணும், ஆசைகளை குறைச்சிக்கிட்டே வரணும். அந்த மாதிரி குறைச்சிட்டு உன் மைண்டு பிளாங்க் ஆகிப்போகுது இல்லையா? அந்த நிலையில் உன்னுடைய சரீரத்துக்கு என்ற ஜெயிலிருந்து உன்னுடைய ஆத்மான்ற ஜோதி வெளியே வந்துடும். ஆத்மாவும் சரீரம் ஒன்றுத்து ஒன்று விட்னஸ் பண்ணும். அதுதான் ஜீவன் முக்தின்றது. வாழ்கிற காலத்திலேயே இதை அச்சீவ் பண்ண முடியுமே தவிர இந்த உடம்பை விட்டு வெளியே போய் எங்கேயோ வீசா வாங்கின்னு பாஸ்போர்ட் வாங்கின்னு உட்கார விஷயம் கிடையாது ஜீவன் முக்திங்கிறது. அதனால் மக்கள் ஏதோ நினச்சிட்டு இருக்காங்க, ஒரு மணி அடிச்சு பூஜை பண்ணி இத்தனை ஜபம் பண்ண உடனே வந்து நம்மளை புஷ்பக மந்திரம் கூட்டின்னு போயிடுவாங்க வைகுண்டத்துக்குன்னு. அப்படிலாம் நடக்காது. இந்த உலகத்தில் தான் அது நடக்கும். ஒன்ஸ் யுவர் ஸ்பிரிட் கம்ஸ் அவுட் ஆஃப் யுவர் பாடி, யூ ஆர் த சாய்ஸஸ். இந்த உலகத்துக்கு நீ வந்து ஒரு ஐஏஎஸ் போஸ்ட் வாங்கிட்டு நான் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. உடனே எங்கேயோ ஒரு தாசில்தார், டெப்டி கலெக்டர், கலெக்டராக போடுவாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு போய் மக்களுக்கு செய்யணும். அந்த மாதிரி யார் ஒருத்தன் இந்த லிபரேட்டட் சோல் ஆகிட்டானோ அவனுக்கு போஸ்டிங் உண்டு. ஏதாவது ஒரு கோயிலில் சல்லியில் கொண்டாந்து உட்கார வைப்பாங்க. அந்த கோயிலுக்கு வர்றவங்க கொடுக்குற தேங்காய் பழம்லாம் வாங்கி சாப்பிட்டுக்குன்னா அவங்களுக்கெல்லாம் நல்லா செய்யணும். ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஆஃப் காட் மாதிரி ஒவ்வொரு கோயிலும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரொமோட்டட் லெவலுக்கு நீ போனீங்கன்னாக்கா யூ கேன் பிகம் எ ஸ்டார் இன் த கேலக்ஸி. இப்போ துருவ நட்சத்திரம், வசிஷ்டருடைய மனைவியாக இருந்த அருந்ததி, மிருகசீரிஷ நட்சத்திரம், ஆருத்ரா, இதெல்லாம் யார்? இந்த உலகத்தில் இருந்து உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிடங்கிற மாதிரி தே ஆல் பிகம் லுமினஸ் பாடிஸ், ஒளி உடம்பை பெற்றவர்கள். அதுக்கு மேலே ப்ரமோஷன் போனால் 11 ருத்ரர்கள் இருக்காங்க. அவங்க யார்? ஏகா தச. ஏகம்னா 1, தசன்னா 10, ஏகாதசனா 11 ருத்ரர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் 12 ஆதித்யர்கள் இருக்காங்க. ஆதித்யர்கள்லாம் சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம்னு அர்த்தம். அதில் நீ கேசவாயனமா கோவிந்தாயனமா அந்த மாதிரி 12 பேர் இருக்கிறாங்களா, அதில் ஏதாவது ஒன்றா நீ மாற முடியும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்கள் குவாலிஃபையிங் மாதிரி நீங்கள் எவ்வளோ தவம் செஞ்சுருக்கீங்களோ, எவ்வளோ தானம் செஞ்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த போஸ்டிங் கொடுப்பாங்க. யூ ஹாவ் டு எலவேட் யுவர் செல்ஃப் வித் யுவர் எனர்ஜி லெவல், தென் அக்கார்டிங் டு யுவர் குவாலிஃபிகேஷன் யூ கெட் எ போஸ்டிங். இதுதான் இந்த சீக்ரெட் ஆஃப் லிபரேஷன்ன்றது. யாரும் வந்து எங்கேயோ போய் வைகுண்டத்தில் உட்காந்துக்கிறதெல்லாம் நினைக்க தேவையில்லை. எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபூதிகள், அனுபவங்கள்லாம் கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்குற ஒரு ஷிரடி சாய்பாபா இருக்கார், ஒரு பரமாச்சாரியார் இருக்கார், ஒரு கணேஷ்புரி நித்யானந்த பாபா, இவங்கெல்லாம் வந்து லிபரேட்டட் சோல்ஸ். இவங்கெல்லாம் இருக்கிற ஒரு உலகம் இருக்குது. அதுக்கு என்ன பேர்? சித்தர்கள் உலகம்னு பேர், த வேர்ல்ட் ஆஃப் ஹெர்மிட்ஸ். அவங்கெல்லாம் அங்கே தவத்தில் உட்காந்து இருப்பாங்க. சின்ன சின்ன குகை, கல்பாறைகள், அந்த மாதிரி. அங்கே எப்பயும் ஒரே மாதிரி கிளைமேட் இருக்கும், பெரனியல் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும், சாப்பாடு கீப்பாடு எதுவும் தேவைப்படாது. இந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு ஊசியில் வச்ச மாதிரி அமிர்தம் வரும். இந்த இடத்த அவங்க லாக் பண்ணிவிட்டு அந்த அமிர்தத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் சித்தர்கள் உலகம்ன்றது. அப்போ சித்தர்கள் அங்கே இருப்பாங்க. நீங்கள் இங்கே போய் ஷிரடி பாபா கும்பிட்ற போது அந்த எனர்ஜி நீ இங்கே எந்த கோயிலுக்கு போறியோ அந்த கோயில் வழியாக உனக்கு நல்லது பண்ணும். ராகவேந்திரர் அப்படி தான். நீ எந்த ராகவேந்திரர் கும்பிட்றியோ அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார்.
ஆனால் அவர் வேறு இடத்துல உட்காந்துருப்பார், மந்திராலயத்தில் உட்காந்துருப்பார், இல்லை அவர் எந்த மாதிரி ஒரு பொசிஷனை லைக் பண்ணாரோ அந்த பொசிஷனுக்கு அவர் உட்காந்துருப்பார். ஈ வில் நாட் பி ஹியர். அண்ட் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த உலகத்துக்கு அவங்களுடைய தயவு தேவைப்படுது, நிறைய பக்தர்கள் அவங்களை தேடின்னு இருக்காங்கன்னா அவங்க அங்கே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த எனர்ஜியை இந்த உலகத்தில் அவங்கள பூஜை பண்ணி உபாசனை பண்ணுற யாராவது ஒரு ஆள் இருப்பான் இல்லையா, அவன் உடம்புக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. இப்போ ஆஞ்சநேயர் இருந்தார்னா அவர் ராகவேந்தர் உடம்புக்குள்ளே வரலாம், துளசிதாசர் உடம்புக்குள்ளே வரலாம், சிரிடி பாபா உடம்புக்குள்ளே வரலாம். இதெல்லாம் அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் தான். அவங்க அங்கே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள நம்புற பூஜை பண்ணுற யார் உடம்புலையாவது வருவாங்க. இவங்க வேறு தான், ஆனால் அந்த எனர்ஜி இவங்க மூலமாக வேலை செய்யும். உனக்கு பால் குடிக்கணும், பால் உங்கள்கிட்ட இருக்கிற டம்ளரில் ஜக்கில் மக்கில் நீ குடிக்கலாம். ஆனால் பால்ன்றது வேறு, நீ வச்சுருக்கிற கண்டெய்னர்ன்றது வேறு. இந்த மாதிரி லிபரேஷன் என்பது இப்படி தான் அச்சீவ் ஆகிறது. ஆனால் லிபரேஷனுக்கு தி கோட் ஆஃப் கான்டக்ட் இஸ் உனக்கு எதுவுமே தேவைப்படக்கூடாது. அந்த எனர்ஜி உங்கள்கிட்ட வந்தால் எனக்கு லட்டு வேணும் பூந்தி வேணும்லாம் நீ ஆசைப்படக்கூடாது. நீ ஒரு பேங்க் மேனேஜர் வச்சுக்கோ, நீ யாருக்கு வேணால் லோன் கொடுக்கலாம், ஆனால் நீ எடுத்துக்கினேன்னா அது அஃபென்ஸ் ஆகி போயிடும். அந்த மாதிரி ஒரு மகானுங்கிறவன் மற்றவங்களுக்கு நல்லது செய்யலாம். அவன் அவன் கர்மாவையோ இல்லை அவனுக்கு என்ன பெண்டிங் வாசனாசி இருக்கோ அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அவன் அந்த பவரை யூஸ் பண்ணான்னா அது அப்யூஸ் கீழே போயிடும். யூ கேனாட் யூஸ் தட் பவர். In some spiritual texts, it is mentioned that spirits sitting in temples that do good to people in return for the food and prayer offered to them are not at a high level. They might be able to give some worldly, material and health benefits, but a person who has higher spiritual aims will not be able to progress much by praying to them. Is this view correct? உனக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்கார். ஒரு 10 வருஷமாக நீ அவர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயின்னு இருக்கேன். சாதாரணமாக உனக்கு வர்ற வயிற்று வலி ஜுரத்துக்கெல்லாம் அவருக்கே மருந்து தெரியும், கொடுத்துருவார். அவருக்கு க்யூர் பண்ண முடியல, ஏதாவது ஒரு மேஜராக ஒரு ஆப்ரேஷன் மைனர் ஆப்ரேஷன் ஏதோ பண்ணணுன்னா அவர் என்ன பண்ணுவார், அந்த ஃபீல்டில் யார் ஸ்பெஷலிஸ்ட்னு அவருக்கு தெரியும். அவரே ஒரு ஃபோன் போட்டு எனக்கு ரொம்ப ரெகுலராக இருக்கிற ஒரு பேஷண்ட்டு, அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு வாங்கிட்டு உனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாருன்னா அவரே கூட உங்க கூட அந்த பெரிய டாக்டர்கிட்ட உனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுவார். ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் இந்த கோயிலுங்களில் போய் கும்பிட்ற சாமிங்க இல்லையா, அதுங்கெல்லாம் ஃபேமிலி டாக்டர் மாதிரி. நீ எந்த கோயிலில் போய் கும்பிட்டாலையும் அந்த சாமிங்கெல்லாம் உனக்கு நல்லது பண்ணும். அதுங்களால் முடியாத ஒரு ப்ரேயர் இருக்குன்னா தே வில் டேக் த ப்ரேயர் டு சுப்பீரியர் எனர்ஜிஸ். அவங்களுக்கு தெரியும் அவங்களோட யார் சுப்பீரியராக இருக்காங்க. அதனால் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, people take to these semi-gods and demi-gods because it's easy to access them and ரொம்ப சீக்கிரம் அந்த பலன் கிடைக்குதுங்கிறதுனால. ஆனால் மக்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா இவங்க கும்பிட்ற அந்த காட்ஸ் கூட எங்ககிட்ட தான் வராங்க அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தேர் இஸ் எ ஹியரார்கி. உனக்கு தாசில்தார் கையெழுத்து போடுற மேட்ரு வேறு, கலெக்டர் போடுறது வேறு, கவர்மெண்ட் செக்ரட்டரி போடுறது வேறு. அந்த மாதிரி தான் அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கூட. நீ யாரை நம்பினுக்குரியோ, உனக்கு என்ன டெய்லியாக ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருக்குது, எப்பயாவது தான் வரும், அது கூட யாருக்காவது தான் வரும். அதனால் நீ நம்புகிற கடவுள் போகும். நீ எந்த கடவுளை நம்புறியோ அதுவே உனக்கு நல்லது செய்யும். அதனால் முடியலைன்னா இட் வில் டேக் யூ ஃபர்தர், அதோட பெரிய லெவலுக்கு கொண்டு போய் உனக்காக அது ஹெல்ப் பண்ணும். நீ தனித்தனியாக ஒவ்வொருத்தையும் தேடின்னு உட்காந்துருக்க தேவையில்லை. ஏன்னா உனக்கு இஎன்டி சர்ஜனா இல்லை ஹார்ட்டு இதாக இல்லை லிவருக்கு வேண்டி வரா, இப்படி 10 டாக்டர் இருப்பான். அண்ட் எந்த 10 டாக்டர்கிட்டையும் நீ போய் ஒவ்வொரு நாளும் கன்சல்டேஷனை பண்ணின்னு போய் உனக்கு எப்போ வியாதி வருதோ அன்றைக்கி தானே வேணும், அன்றைக்கி பார்த்துக்கலாம். இப்போ என்ன அவசரம்? அவன் பாட்டிக்கு அவன் வேலையை செய்வான், அவன் பாட்டிக்கு அவன் வேலையை செய்யும். Question from ஜெயசித்ரா. முன்காலத்தில் தெய்வங்களை கட்டி போடுவதாக கூறப்படுகிறது. இப்பொழுதும் அப்படியெல்லாம் நடக்கின்றதா? பாசிபிள் தான். அதாவது ஒரு கோயிலில் ஒரு தெய்வம் இருக்குது. இப்போ ரத்னகிரியில் ஒரு சாமி இருந்தார். ஒரு காலத்தில் முருகர் இருந்தார் அங்கே. திருத்தணி கோயிலை விட ரத்னகிரிக்கு நிறைய காவடி வந்துடுச்சான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால். அதனால் இவங்க என்ன பண்ணாங்க, நம்ம ஊர் கோயிலை விட அந்த கோயில் கூட்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி அதை கட்டி போட்டாங்களாம். யாரோ ஒரு மந்திரவாதி யாரையோ வச்சு.
அதனால் பிற்காலத்தில் ரத்தினி சாமியார் வராரு இல்லையா, அது வரைக்கும் அந்த கோயில் வந்து 8 அடிக்கு 8 அடி சாதாரணமாக சுண்ணாம்பு கோயிலாக தான் இருந்துச்சு. அப்போ இவர் வந்து அதை பெரிய அளவுக்கு விருத்தி பண்ணி இன்றைக்கி எல்லாம் பண்ணிட்டார். அப்போ நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு பொசிஷன் தான், ஒரு கிளார்க்கு ஹெட் கிளார்க் மாதிரி பொசிஷன் தான் எந்த கோயிலில் யார் உட்கார்ந்தாலும். அண்டு அந்த கோயிலுடைய வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கிறவங்க அங்கே இருக்கிற எனர்ஜி பயன்படாத மாதிரி அதை கட்டுப்பட முடியும். எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்டுங்கிறது தான் ஃபிசிக்ஸ். நான் சொல்லிட்டேன். செஞ்சிக்கோட்டைக்கு கீழே ஒரு அம்மன் கோயில் இருந்தது. ஒரு நாள் அங்கே ஒரு சாமியார் போனார், சச்சிதானந்த முதலியார்ன்ட்டு ஊராக போயிருந்தார். அவர்கிட்ட அந்த அம்மா கனவுல சொல்லிச்சு, இங்கே சோர்த்தன் தேசிங்கராஜன் காலத்துக்கு அப்புறம் என்னை யாரும் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு. இவர் உடம்புக்குள்ளே நான் வந்துடுன்னு நினச்சி வந்துடுச்சு. இவர் வந்தார், வந்து அருள்வாக்கெல்லாம் எழுதி கொடுப்பார், அவர் பேச மாட்டார். அந்த கமலக்கண்ணி அம்மனை தேசிங்கராஜன் காலத்தில் கும்பிட்டவங்கலாம் உலகத்தில் பிறந்திருப்பான் இல்லையா, அவங்கெல்லாம் அங்கே வருவாங்க. ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், மேக்னெட்டிக் கனெக்ஷன் மாதிரி. அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். நான் வந்து அசிவாத்துக்கு காசு கொடுக்குறேன், சிலைக்கு காசு கொடுக்குறேன், கோயில் காசு கொடுக்குறேன்னு இது கொடுப்போனுங்க. அதெல்லாம் வச்சு ஒரு கோயில் வந்த உடனே இவருடைய உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த கமலக்கண்ணியை தூக்கி அந்த கோயில் சிலையில் வச்சுருவாங்க. புரியுதா? இப்படி தான் அங்கே கலவையில் இருக்கிற கமலக்கண்ணி அம்மன் கோயில் இப்படி தான் வந்தது. இவர் மூலமாக அது தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிச்சு. இப்படி ஒவ்வொரு கோயிலும், இப்போது வடநாட்டில் மலை மேலே ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு. அந்த சிவன் கோயிலில் இருக்கிற சிவனுடைய எனர்ஜி தான் உங்கள் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் டிரான்ஸ்ஃபரபிள் எனர்ஜிஸ் தான். எந்த கோயில் இருந்தாலும் டிரான்ஸ்ஃபரபிள் எனர்ஜி தான். அந்த பவர் ஒரு கோயிலில் இருக்கிற சிலையை கட்டுப்படுத்துறதுக்கு உள்ள மந்திரவாதிகள் யாராவது இருக்கணும். ஆனால் அவன் அழிஞ்சிடுவான். சில பேர், நான் கல்யாண தீர்த்தம் பாபநாசம் இருக்கு இல்லையா திருநெல்வேலியில், அங்கே போனபோது ஒரு ஆள் இப்படி ஒல்லியா லாஸ்டராக அப்படியே உட்காந்துருந்தான் ட்ரையாக. அவன் சொன்னான், நான் ஒரு மந்திரவாதி, இந்த மாதிரி தப்பு தண்டாலாம் பண்ணி எங்கிட்டேருந்து எல்லா பவரும் போயிடுச்சு, நான் இப்போ திருப்பியும் நான் ஏபிசிலேருந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்போ நீ பண்ணியானா தப்பு உங்கள்கிட்ட இருக்கிறது போயிடும். நீ உங்கள்கிட்ட இருக்கிறத விருத்தி பண்ணி கொண்டு வந்தியானாக்கா இன்னும் மேலே போயிட்டே இருக்கலாம். அப்போ எதுக்காக போய் இந்த வம்பில் மாட்டிக்கணும்? உனக்கு ஏதோ ஒரு நல்ல புத்தி வந்து நீ நிலையில் இருக்கிற, அப்போ நீ அதை வச்சு மேலே போப்பார். எதுக்கு கீழே போகணும்? நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெறுது. அதனால் இந்த மந்திரவாதி தந்திரவாதி இதெல்லாம் டெம்பரரி தான். ஸோ அதில் கன்ஃபைன் ஆகாதீங்க. தெய்வம் என்பது உயர்ந்த நிலை. அது வந்து இந்த மாதிரி சில மந்திரங்கள் இதுக்கெல்லாம் வந்து கட்டுப்படுற விஷயந்தான். ஒவ்வொரு கோயிலில் இருக்கிற சக்திக்கும் லிமிட்டேஷன் இருக்கும். ஒரு 12 வருஷ காலம் நீங்கள் ஆகாசத்தில் இருக்கிற சில சத்தங்களை மந்திர உச்சாடனம் பண்ணி கலாகர்ஷனம் பண்ணி அது மேலே தண்ணியை கொண்டாந்து கொட்டி அதை சார்ஜ் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் செல்ஃபோனை பேசினே இருந்தால் சார்ஜ் இறங்கிடுதா? அது மாதிரி கோயிலில் டெய்லி யாகம் வளர்த்து பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணலைன்னாக்கா அந்த சார்ஜ் கம்மியாயிடும். வேறு யாராவது திருடணும்னு நினச்சா கூட அந்த பவரை அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துன்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அதனால் டெம்பிள் வழிபாடுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு இட் இஸ் சப்ஜெக்ட் டு லிமிட்டேஷன்ஸ் தான். இப்போ இந்த உடம்பு இருக்கு இல்லையா, உடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோயில்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயும் ஸ்பிரிட்ஸ் இருக்கும். அது ரொம்ப ஹை லெவலுக்கு யார் போனாங்களோ, ஒரு பரமச்சார், ராகவேந்தர், சிட்டி பாபா, இந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கோயிலில் இருக்கிற சாமிக்கு இணையான இல்லை அதை விட அதிகமான சக்தி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க பார்க்குறாங்க, சாப்பிட்றாங்க, மந்திரம் ஜபம் பண்ணுறாங்க, தீர்த்த யாத்திரைகள் போகிறாங்க. இப்படியெல்லாம் பண்ணுறதுனால ஒரு கோயிலில் இருக்கிற எனர்ஜியை விட இவங்களுக்கு சார்ஜிங் கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி. அதை திருடுறது கஷ்டம். ஏன்னா அவங்க உயிர் துடிப்புள்ள ஒரு ஆற்றல், அதை திருடுறது கஷ்டம். இப்போ நாங்கள்லாம் இருக்கோன்னா இந்த நைட்டில் எங்களை சுற்றி நிறைய ஸ்பிரிட்ஸ் வரும், இஷ்டத்துக்கு வரும். நீ உங்கள்கிட்ட அந்த மாதிரி எதாவது வந்தால் நீ பயந்துருவ. அதுங்கெல்லாம் ரொம்ப சாதாரணமான நிலையில் இருக்கிறது தான். நான் தான் சொல்லிக்கிறேன் இல்லையா, அப்போ மிளகாத்தம்மன்னு இருக்குது. நம்ம இந்த துர்கை கோயிலை கட்டி கிருஷ்ணவேணி அம்மாவுடைய ஸ்பிரிட்டு அந்த உடம்பு அந்த அம்மா விடுற போது கொண்டாந்து இங்கே ஸ்டோர் பண்ணோம், இறக்கணும். அப்போது ஒரு நாள் அந்த அம்மா என்கிட்ட வந்து எல்லாத்தையும் அந்த பெரியவளே துண்ணுடுறா, நீ எனக்கு எதனா வைக்க சொல்லு அப்படின்னா. அப்போ அந்த அம்மாவுக்கு வேணும் இல்லையா, அதனால் குருமூர்த்தி அவங்க தான் அவங்க வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு போய் படைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தேவைகள் உள்ளது தான். எந்த ஒரு குட்டி தெய்வமாக இருந்தாலையும் செமி டெமி ஏதாவது ஒரு இது அதுங்களுக்கு படையல், பூஜை, அபிஷேகம் இதெல்லாம் தேவைப்படும். மனுஷனாக இருந்தாக்கா அவன் நடப்பதே பிரதட்சணமும் ஆகி போயிடும் இல்லையா. அவன் நடக்கிறான், அதே பிரதட்சணம் ஆகி போகுது. அவனுடைய மூச்சு காற்று இல்லையா, சுவாச நிஸ்வாசம், உள்காற்று வெளிக்காற்று,
அவன் ஜெபம் பண்ணுற ஆளாக இருந்தாக்கா அது சார்ஜ் ஆகினே இருக்கும். அதனால் இந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட யாராவது இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும், இவங்க ஸ்பிரிட்டை திருடிடணும், இல்லை அதை அடக்கிடணும்னு யாராவது ஏவல் பண்ணால் கூட பண்ண முடியாது இல்லையா? நான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் சொன்னேனே. நான் படுத்துன்னு இருக்கேன், அப்போது எனக்கு 4 அடி தள்ளி ஒரு குட்டி சாத்தான் இதில் இருக்கு இல்லையா, நம்ம கேரளாவில் இந்த மடத்துக்கு வாங்க, குட்டி சாத்தான் ஏவல் எல்லாம் சரி பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். கானாடு காத்தான் இது ஒன்று. ஸோ அது வருது, 4 அடிக்கு முன்னால் வந்து நிற்கிது. அப்போது என் பக்கத்தில் 3 ஏஞ்சல்ஸ் நல்லா இந்த மாதிரி குப்பி போட்ட ஒயிட் ட்ரெஸ்ஸு, 6 வயசு, 3 வந்து லெஃப்டில் உட்காந்துக்குது. அது மறைச்சி பார்த்துட்டு போயிடுது. அது மாதிரி வரும், ஆனால் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உனக்கு நீ பூஜை பண்ணுற தெய்வங்கள் இருக்கு இல்லையா, அது ப்ரொடெக்ஷனில் இருக்கும், அது உன்னை காப்பாற்றும். அண்டு உனக்கே இந்த சார்ஜ் இருக்கிறதுனால அந்த மாதிரியான விஷயங்கள் வராது, உங்ககிட்ட நேராக வந்து உன்னை அட்ராக்ட் பண்ண முடியாது. நார்மலாக இந்த மாதிரி மகான்கள் உயர்நிலைக்கு போனவங்க இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட வர்றது யாருன்னா நம்பர் 1 கிளாஸிஃபிகேஷன் அந்த ஏரியாவில் இறந்து போனவங்க. இறந்து போனவங்களுக்கு தேவசம் காரியம்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க. அதுங்கெல்லாம் அலைஞ்சின்னு இருக்கும் பாவம். அப்போ அதுங்கெல்லாம் வந்து எதிரில் கை கட்டின்னு இருக்கும். ஏன்னா அதுங்களுக்கு அந்த உடம்பெல்லாம் ரொம்ப கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்குமா. இப்போ இந்த மாதிரி மகான்களை பார்க்குற போது அவங்களுக்கு அதில் கொஞ்சம் அந்த தேவசம் காரியம்லாம் இல்லாதது சால்வ் ஆகும். அந்த மாதிரி இப்போ நான் முந்தானத்து கூட ஒரு வயசான ஆள், அவன் மனைவி, 2 குழந்தை, இதெல்லாம் வந்து வெள்ளை துணியில் சுற்றி 2 குழந்தை இப்படி வச்சுன்னு இருக்கா. பார்க்க முடியும், நம்மளால் பார்க்க முடியும் இதெல்லாம். அதுங்கெல்லாம் எதுக்கு வருது? ஆனால் ஆத்மா அழிஞ்சின்னு இருக்குதா, அதனால் அதுங்களுக்கு அந்த ஏரியாவில் யார் இருக்காங்கன்றது தெரியும், அவங்கக்கிட்ட வந்து எங்களை காப்பாற்றுன்னு சொல்லி கேட்கும். இதுக்கு ஒரே வழி தாங்குது. கோடிசாமி இருந்தார் இல்லையா, அவர் ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த மாதிரி ஸ்பிரிட்ஸுக்கெல்லாம் வந்து சாந்தி கொடுக்கறதுக்காக பெரிய அளவுக்கு படையல் போடுவார். 108 இலை போட்டு அதில் எல்லா சாப்பாடும் போடுவார். 108 காக்கா வந்து உட்காந்து சாப்பிடும். அவர் பாடகச்சாரி சாமியாக இருந்தார். அப்போ அதே மாதிரி 108 இலை போட்டால் 108 நாய் வந்து உட்காந்து சாப்பிடும். இது ஒரு படையல் போடுவார். போட்டு அங்கே வர்ற 3000-4000 ஜனங்களுக்கும் அந்த சாப்பாடெல்லாம் போடுவாங்க. அமாவாசைக்கு இந்த மாதிரி பண்ணுவார். அவங்க இருக்கிற இடத்துல இப்போ கோடிசாமி உட்காந்துருக்காருன்னா அவருக்கு நேர் எதிரில் ஒரு பெரிய உடன் பீரோ மாதிரி இருக்கும், ஓப்பன். ஸோ நீங்கள் கொண்டு போகிற பொருள்களில் இந்த பழம், பிஸ்கெட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வை அப்படின்னாரு. அதெல்லாம் யாருக்கு? அவரை தேடி வர்ற இந்த பித்திருக்கள், அவரை தேடி வர்ற இந்த குட்டி தேவதைகளுக்கு பசிக்கும் இல்லையா, அதனால் அதுங்கெல்லாம் அதை எடுத்து சாப்பிடலாம். யாராவது உயர்ந்த நிலையில் இருக்கிற மகான் பழங்கள்லாம் தானே எடுத்துன்னு போனால் எங்கே வேணாம், அங்கே பஞ்சாட்சர படின்னுவார். அவர் உட்காந்துக்கிற இடத்துக்கு நேர் எதிரில் 5 படி இருக்கும், ஒரு பெரிய வராண்டா மாதிரி இருக்கும், ஓப்பனாக, அங்கே வைக்க சொல்வார். அதெல்லாம் யார்? சிவன், பிரம்மா, அந்த மாதிரி பெரிய நிலைக்கு போன சாமிங்க வந்து எடுத்துக்கிறதுக்காக அங்கே வைக்க சொல்வார் பஞ்சாட்சர படியில். இந்த ஷோகேஸில் இருக்கிறது வந்து இந்த மாதிரி பித்திருக்கள், தேவதைகள் இவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்காக வச்சுருப்பார். இப்படி எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் கோடிசாமி இதை பண்ணியிருந்தார். அதனால தான் நாமளும் அமாவாசைக்கு இங்கே பண்ணுறோம். அமாவாசை கோடிசாமிகிட்ட படையல் போட்டு ஒரு 100 பேருக்கு இங்கேருந்து நல்லா, நான் தான் சொன்னேன், சும்மா இந்த ரசம் சாதம்லாம் வேணாம், நல்லா வெஜிடபிள் பிரியாணி, பாயசம், அந்த மாதிரி ஏதாவது வடை பண்ணி எடுத்துன்னு போங்கன்னு சொல்லி இங்கேருந்து நம்ம ஒரு ஆட்டோவில் கொண்டு போய் திருக்கோயிலூர், இந்த திருப்பூர், அங்கே எங்கே இருக்கிற எல்லா ஏழைங்களுக்கும் எல்லாத்தையும் அந்த சாப்பாடெல்லாம் போட்டுட்டு வர்றோம் நம்ம. அது மாதிரி பண்ணுற போது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் கூட ஒரு சாட்டிஸ்ஃபைடு லெவல் வரும். இதுக்கு மேலே ஒன்று இருக்குது. ஒன்று வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்கா பெரிய சிவன் கோயில்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த கோயிலில் நைட்டெல்லாம் நட திறந்து வச்சுருப்பாங்க. பெரிய சிவன் கோயில், அண்ணாமலையார், அந்த மாதிரி 12 இயர்ஸ்க்கு ஒருக்கா அந்த கோயில் கதவெல்லாம் அடைக்கவே மாட்டாங்க. அப்போ உலகத்தில் ஆத்மா சந்தோஷமாக எல்லாம் இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் அந்த சிவன் கோயில் உள்ளே போகலாம். போயிட்டு அந்த சிவ தரிசனத்தை பண்ணுற போது அவங்களுக்கு தேவசம் காரியம் யார் பண்ணாலையும் பண்ணலைன்னாலையும் அவங்களுக்கெல்லாம் ஒரு சாந்தி கிடைக்கும். ஓகேவா? அந்த மாதிரி பாசிபிள். அதுக்கு ஏதோ ஒரு நல்ல பேர் இருக்குது அந்த பண்டிகைக்கு. நான் கூட பண்ணியிருக்கேன் ஒரு காலத்தில் திருவண்ணாமலையில், மகோதய புண்ணிய காலம்னு பேர். அதை பண்ணாக்கா ஒன்று ரொம்ப புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ ஆத்மாவுக்கும் சேர்த்து நீ பண்ண போகிற, ஒரு மகனுடைய நிலையிலேருந்து யாரும் கண்டுக்கலனாலும் நீ பண்ண போகிற. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே எனர்ஜிஸ் தான். அதனால் ஒரு கோயிலில் இருக்கிறது எனர்ஜி இன்னொரு கோயிலுக்கு மாற்ற முடியும். இந்த மாதிரி பசியில் தவிச்சிட்டு இருக்கிற ஆத்மாக்களுக்கு உன்னால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். எல்லாமே பாசிபிள் தான்.
எல்லாமே தேவைகள் உள்ள விஷயங்கள் தான். எல்லாருக்கும் தேவைகள் இருக்குது உலகத்தில். உனக்கு வேணுமா இல்லையா? உனக்கு ஏதோ ஒரு டீ காஃபி ஏதோ ஒரு மோர் சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒன்று வேணும் இல்லையா? அளவு கம்மியாக இருக்கலாம், அளவு ஜாஸ்தியாக இருக்கலாம். அந்த மாதிரி இந்த முக்தி அடையாத ஆத்மாக்களுக்கு தேவைகள் இருக்குது. முக்தி அடைஞ்சிச்சுன்னா அதுங்க என்ன பண்ணும், ஒரு பாம்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு உடம்புக்குள்ளே போய் ஒரு குகைக்குள்ளே போய் உக்காந்துக்கும். குகைக்குள்ளே அந்த பாம்பு மாத்திரம்தான் உள்ளே போக முடியும், நீ போக முடியாது. அது உள்ளே போய் உக்காந்துன்னு இருக்கும். அது வெறும் அந்த காற்றை சாப்பிட்டுன்னு இருக்கும். இன்னும் சில மகான்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய தண்ணி மாதிரி இருக்கும் வெளியே, அதுக்குள்ளே போவாங்க. எல்லோரும் தண்ணிக்குள்ளே போக முடியாது இல்லையா? அப்போனா அந்த தண்ணிக்குள்ளே ஒரு குகை இருக்கும். அந்த குகையில் உட்காந்துக்கிட்டு அப்படியே அவங்க அந்த அமிர்தத்தை சாப்பிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துலேருந்து ஊசியில் வச்ச மாதிரி ஒரு வரும், இந்த இடத்த இப்படி கழுத்தை அடக்கிடுவாங்க. அந்த அமிர்தத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. அவங்க உள்ள தண்ணியில் உட்காந்துருக்காங்கன்றது யாருக்கும் தெரியவே தெரியாது. அந்த மாதிரியும் இருக்குது இந்த உலகத்தில். ஸோ பல இடங்கள் இருக்குது. இப்போது நலி தீர்த்தான்னு ஒரு இடம் இருக்குது. மேங்களூர் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 1/2 hour போனால் நலி தீர்த்தா. அங்கே என்ன, நீ போய் முதல்ல ஒரு கிணத்துல குளிக்கணும். குளிச்சுட்டு ஈர துணியோட கழுத்தளவுக்கு தண்ணி ஒரு பெரிய குளத்தில் இருக்கும், இவ்வளோ பெரிய குளம். அதுக்குள்ளே அப்படியே நடந்து போனால் ஒரு குகை வாசல் இருக்கும். அந்த குகை வாசலில் ஒரு சிவலிங்கம் மாதிரி இருக்கும். நீ அந்த தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு நீ வந்துடலாம். ஏன், அந்த சிவலிங்கம் வெளியே இருக்குது, உள்ளுக்குள்ள குகையில் ஒரு ஆத்மா இருக்குது. அதனால் நீ அந்த மாதிரி பண்ணுற போது அதனுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். அதே மாதிரி பத்து கேவ்ஸ்னு ஒன்று இருக்குது இங்கே மலேசியாவில், கோலாலம்பூர்லேருந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ். அங்கே அப்படி தான். நீ அந்த கேவ்ஸ்குள்ளே போனேன்னா ரொம்ப பெரிய கேவ், ஒரு இடத்துல சின்னதாக ஒரு முருகர் சிலை வச்சுருப்பாங்க. நீ அங்கே போய் மணி நிறுத்துவேன். ஆனால் உண்மை அது இல்லை. அந்த சிலைக்கு பின்னால் இந்த ஒரு குகை மாதிரி போகுது, அதுக்குள்ளே யாரோ இருக்கிறாங்க, அந்த கேவ்ஸ்குள்ளே யாரோ இருக்கிறாங்க. நீங்கள் போய் கும்பிட்டாலையும் அவங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஸோ உலகத்தில் நிறைய எனர்ஜிஸ் இருக்குது, நிறைய ஸ்பிரிட்ஸ் இருக்குது. அதுங்களை நீங்கள்லாம் கும்பிட்றதுக்கு வழியும் வச்சுருக்காங்க நம்ம பெரியவங்க. கும்பிட்டா உங்களுக்கு நல்லது நடக்கும், எல்லாருக்கும் நல்லது நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு வேறு வேலை இல்லை. அவங்க உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டு மக்களுக்காக அந்த இடத்துல அப்படியே ஒடுங்கி தவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லோரும் அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போது சில மகான்கள் இருக்காங்க. இப்போது மகான் பரமாச்சாரியார், அவரை இங்கே நீங்கள் ஜீவ சமாதி பண்ணிட்டீங்க காஞ்சிபுரத்தில். ஆனால் அவருக்கு நல்லா அந்த இது இருக்கும், நாலேஜ் இருக்கும். எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயம் அவருக்கு தெரியும். அவர் அதுக்கெல்லாம் வழி கண்டுபிடிப்பார். அவர் போய் கும்பிட்றவங்களுக்கு வழி பண்ணுவார், என்ன அவருக்கு டியூட்டி இருக்கோ அதெல்லாம் பண்ணுவார். அவங்க என்ன பண்ணணும், இங்கே தான் சமாதியில் இருப்பாங்க. ஆனால் டெய்லி கங்கையில் போய் வெடிகால 3 மணி 4 மணி குளிப்பாங்க. எப்படி குளிப்பாங்க, அங்கே இருக்கிறதுல யாராவது ஒரு நல்ல சாமியார் இருப்பான் இல்லையா, அவன் குளிக்கிற போது அவன் உடம்புக்குள்ளே போய் குளிச்சுடுவாங்க. நானே பார்த்துக்கிறேன். நான் காசியில் இருந்தபோது ஒரு ஹோட்டல் ரூமில் பரமாச்சாரியார் 3:30 மணிக்கு வர்றாரு. ஈரம் சொல்லிட்டு ஹோட்டல் ரூம்லேயே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி போகிறார். நான் மகேந்திரகிரி மலையில் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பரமாச்சாரியார் அங்கே வராரு. வந்துட்டு இந்த இடம் சுத்தம் இல்லைடா, இன்னும் கொஞ்சம் ஒசக்க வரையா அப்படின்னாரு. நான் அங்கேருந்து மேலே போகிறேன், அங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அதனால் நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்களை ஹெல்ப் பண்ண முடியும், உங்களுக்கு அதில் சந்தேகம் இல்லை. இது எப்படி நடக்குது, இது 1984 February 5 பரமாச்சாரியார் வந்து வெங்கடேஸ்வரா ஸ்கூல் சித்தூரில் உட்காந்துருந்தார். இப்போ நான் ஜெயின் காலேஜில் ஈவினிங் காலேஜில் வாத்தியாராக இருந்தேன். அவங்களாம் நாங்கள் போகிறோம் நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க, நானும் போனேன். இப்போ இவர் மேனாக்குள்ளே உட்காந்துருக்காரு, அங்கே எல்லாம் நிற்கிறாங்க வெளியே. நான் உள்ளே போயிட்டு அவர்கிட்ட இப்படி 2 காலையும் போட்டு இப்படி கை வச்சுருந்தேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு நானும் அவர் மாத்திரம் தான், வேறு யாருமே இல்லை. இப்போ அவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாரு பெரியவர். நல்லா பேசுகிறார். அப்போ உயிரோடு தான் இருந்தார் அப்போ ஃபிசிக்கலாக. நான் சொன்னேன், நான் ஒரு ஐயப்பசாமி கோயில் கட்டியிருக்கேன், அந்த கோயிலுக்கு நிறைய ஜனங்க வரணும், அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு. இன்னொரு தடவை சொல்லு அப்படி 3 தடவை சொல்லி இப்படின்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு, இன்னும் என்ன வேணும் அப்படின்னாரு. நான் உங்களை என்றைக்கும் மறக்காமல் இருக்கணும்னு. 3 தடவை சொல்ல. ஆனால் இந்த 2 வாரம் அவர்கிட்ட நான் வாங்கியிருக்கிறேன்னா அது பலிக்குது. நான் அவரை மறக்கிறது இல்லை. அதே மாதிரி அந்த கோயிலுக்கு வர்றவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு கேட்டோம். அந்த அண்ணா நகரில் நான் பரிசு பண்ணி இந்த ஐப்பசாமியை தான் நான் பூர்ணபிரம்மத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். அதனால் இங்கே வர்றவங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அந்த அவர் வரம் கொடுத்துக்கிறார் இல்லையா. அந்த மாதிரி உலகத்தில் தேர் ஆர் மோர் திங்ஸ் இன் த ஹெவன் தேன் வாட் யூ கேன் சி ஆன் தி எர்த். மிஸ்டர் ஒரிஷியோன்னு ஷேக்ஸ்பியர் டைலாக் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இந்த பூமியில் இருக்குது.
காற்று உண்மை, கருப்பு உண்மை, ஈவில் ஸ்பிரிட்ஸ் உண்மை, பாசிட்டிவ் ஸ்பிரிட்ஸ் உண்மை, எல்லாமே உண்மை தான். நீ ஒழுங்காக சாமி கும்பிட்டு இரு. மற்றதெல்லாம் பார்த்து பயந்து இருந்தியானாக்கா நீ வாழவே முடியாது உலகத்தில். அஞ்சு அஞ்சு சாவார் வேறு அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலேன்னு. நீ பயந்துனே இருந்தால் பயந்துனே இருக்க வேண்டியது தான். அதனால் உன் வேலை என்ன? நீ தப்பு பண்ணாத, நல்லது நினை, நல்லதையே பண்ணு, அண்டு சாமியை கும்பிட்டுன்னு இரு. ஏதோ ஒரு சாமி கும்பிடு. உனக்கு எந்த சாமி பிடிக்குதோ எல்லா சாமியும் ஒரே சாமி தான். ஒரே எலக்ட்ரிசிட்டி தான், மைக்கு அதுதான், பல்பு அதுதான், ஃபேனு. அது மாதிரி எந்த கடவுள் வேணால் கும்பிட்டுக்கோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்டு ஆல் காட்ஸ் ஆர் ட்ரூ. அது காட்ஸ் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்கெல்லாம் தேவதைகள். கடவுள் ஒன்று தான். நீங்கள் பார்க்குற ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர், மகாவீரர் இவங்கெல்லாம் உங்களை மாதிரி என்ன மாதிரி பூமிக்கு வந்து தான் வயத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற தெய்வ நிலையை அடைஞ்சவங்க. கடவுள் ஒன்றே தான். அதனால் நீ யாரை கும்பிட்டாலையும் பெரிய கடவுள் அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு. பெரிய கடவுள்ன்றது யார்? அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம். இப்போ அம்பிகைன்றது என்ன? எல்லாத்துக்கும் மேலே உயரத்தில் இருக்கிற சிந்தாமணி கிரகம்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருக்கிற பராசக்தி. இந்த உலகத்தில் இருக்கிற சக்தி வேறு, அங்கே இருக்கிற பரான்னா அப்பாற்பட்ட, மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட, அதுதான் பரசக்தி தான் பராசக்தி. ஏதோ ஒரு பொம்பளை மூக்குத்தி போட்டுன்னு உட்காந்துருக்கான்னு நீ நினைக்க வேண்டியதில்லை. ஸோ எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது உலகத்தில். ஸோ அது உனக்கு ஹெல்ப் பண்ணும். நீ உன் வேலையை செஞ்சுன்னு இதெல்லாம் பார்த்து பயந்துருந்தியானா ஒரு விதத்தில் வாழவே முடியாது. பட் ஐ ஸ்டில் டெல் யூ, எல்லாம் உண்மை தான். துர்தேவதைகள் உண்மை, கெட்டது உண்மை, நல்லது உண்மை, பக்திக்கு பலன் இருக்கிறது உண்மை. யாராக இருந்தாலும் அவங்கவுங்க கர்மாவும் அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறதும் உண்மை தான். யாரும் கர்மாலேருந்தெல்லாம் எஸ்கேப் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கும் கர்மா இருக்குது. அவங்களும் நல்லது கெட்டது அனுபவிச்சு தான் ஆகணும் உலகத்தில். கர்மான்றது நீ எத்தனையோ பிறவிகளாக சேர்த்து வச்சுருக்கக்கூடிய அசட்ஸ், லைபிலிட்டிஸ். நீ இந்த உலகத்தில் பிறக்கிற போதே உங்களுக்கு 9 ஓட்டை இருக்குது. 2 கண், 2 நாஸ்டில், 2 காது, ஒரு வாய், கீழே 2. இந்த 9 ஓட்டை வழியாக 9 பிளானட்ஸும் உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ணிக்குது. அதுதான் உன் ஜாதகம். அதனால் எப்போ கனெக்ட் ஆகி போச்சா நீ பிறந்த போது தாயருடைய கர்ப்பத்தில் வந்து, அப்போது அந்த கிரகங்களுடைய ஆளுகைப்படி தான் உன் வாழ்க்கை நடக்கும். அந்த கிரகம் வர்றபோது அதுக்கு உள்ளது பார்த்துன்னு போகணும். அதனால் நன்றே வரினும் சீதையை விலகினும் நான் அறிவது ஒன்றையும் இல்லைன்னு, நல்லதையும் பாரு கெட்டதையும் பாரு, எதை பார்த்து பயப்படாது, உன் வேலையை நீ செஞ்சிட்டு. கடவுள்னு ஒருத்தர் இருக்கான். நீ கடவுளை நம்பினா அவன் ஒன்றா காப்பாற்றுவான். பட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் என்னமோ மிராக்குலஸ் ரிப்போர்ட். இப்போ போய் 2 வாழைப்பழத்தை கிள்ளி வச்சு ஒரு தேங்காய் உடச்சி உடனே உனக்கு எல்லாம் மாறி போகும் நம்பாத. யார் சொன்னாலும் நம்பாத. அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் அந்த அனுபவிக்கிறதுலேயும் ஒரு நல்லது இருக்கும். இப்போது எனக்கு வந்து 1976 தான் இருந்துச்சு. அப்போது அந்த ஒரு சஃபரிங் வந்தது இல்லையா, ஒரு செட்பேக் இந்த 7.5 சேட்டன் டைமில். அதனால ஆயுசு எக்ஸ்டெண்ட் ஆகுது. இல்லைன்னா 76 வயசுக்கு கடை கட்டிட்டு போக வேண்டியது தான். இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால எனக்கு ஒன்றும் லாபம் இல்லை. ஆனால் என்னுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போசர், இந்த ஆற்றல் எல்லாம் கடவுளுக்கு ஏதோ ஒரு வகையில் தேவைப்படுது. மோதிய கல்வியும் எம்மருவும் தாமே பெற வேலைவர் தந்ததினாலுங்கிற மாதிரி கடவுளுக்கு தேவைப்படுது. அதனால் அவன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். அவன் எக்ஸ்டெண்ட் பண்ணால் அதை வச்சுக்கிட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் உழைக்க முடியும். எனக்கு என்ன ஆகணும் இந்த உலகத்தில்? எனக்கு ஆக வேண்டிய வேலை ஒன்றுமே கிடையாது. ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் காட்ஸ் ஒர்க். ஸோ ஹீ வில் டேக் கேர். இந்த ஒர்க்கு, இதனுடைய கண்டினியூட்டி இதெல்லாம் கடவுள் பார்த்து செய்வார். அதனால் நம்ம வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். என் கடன் பணி செய்து கிடப்பதே நும் கடன் அழியனையும் தாங்குதல். நாம் தொண்டு செஞ்சுன்னே இருக்கணும். அவன் வேலை நம்மளுக்கு என்ன வேணுமோ பார்த்து எல்லாம் செய்வோம். உண்ணும் உணவு, பருகு நீர், தின்னும் வெற்றிலே எல்லாம் பகவானுக்குன்னு அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும். ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் மிராக்கிள் சிம்பிளி பிகாஸ் ஒரு விபூதி பட்டை நாமம் சந்தனம் போட்டு வச்சுன்னு கோயிலில் சுற்றி அங்கே பிரச்சனை பண்ணிட்டா உனக்கு எல்லா கஷ்டம் போகும்னு நினைக்காத. ஓகே, இதனுடைய போக்கு. இதெல்லாம் என்ன? கர்மான்றது உன் சரீரம், திருஷ்டின்றது உன்னுடைய சரீரத்துக்கு வர்ற விஷயம். இப்போ திருஷ்டி வச்சுட்டாங்கன்னு தேங்காய் சுற்றுறாங்க, எலுமிச்சம் சுற்றுறாங்க. அது அதுக்கு உன்னுடைய சரீரத்துக்கு. ஆத்மா எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. ஆத்மான்றது ஜோதி, நெருப்பு, அது எதனாலையும் பாதிக்காது. அப்போ இந்த திருஷ்டி உடம்புக்கு வந்துருக்குது. அந்த உடம்பை நீ அங்கே பிரச்சனை பண்ணுற, தேங்காய் சுற்றி பூசணிக்காய் சுற்றி உடைக்கிறியா, அதில் போகும், அவ்வளோதான். கூடும் குறையும், அதெல்லாம் பாசிபிள். பட் ஆத்மா வந்து நல்லதுக்கும் பொறுப்பு இல்லை, கெட்டதுக்கும் பொறுப்பு இல்லை. அது உனக்குள்ளே இருந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கும். உன்னுடைய எல்லா பிறவிகளுடைய மெமரி சிப் அதுக்கிட்ட இருக்குது.
அதனுடைய போக்கில் நீ எந்த குடும்பத்தில் பிறக்கணும், எப்படி வளரணும், எந்த ஜாப் பண்ணணும், உனக்கு பணம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, ஆரோக்கியம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, கல்யாணம் ஆகணுமா ஆகக்கூடாதா, குழந்தைங்க பிறக்கணுமா இல்லையா, எல்லாத்தையும் அந்த மெமரி சிப் தான் டிசைட் பண்ணும். அதனால் முன்னர் நமது இச்சையினால் பிறந்தவும் இல்லை, முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை, எதுவும் நம்ம கண்ட்ரோல் இல்லை. யூ ஆர் ஒன்லி a witness to whatever happens around you. நாதவிந்து கலாதி நமோ நம வேதமந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோடி தீபமங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி நமோ நம அருள் தாராய் ஈரலும் பர கோலால பூஜையும் கோதலும் துணையாசாரமே ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத ஈரலம் புகழ் காவேரியாள் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம் வீர நாடாளும் நாயக வயலூரா ஆதியந்த புலாவாசு பாடிய சேர பொங்குவை காவுன நாடதே ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவ சங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா